ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். இவ்விடத்தில் இந்த திருவரங்கத்திலே பெரிய கோயிலிலே தேசிகரில் தானும் ஒருவனாய், தேசிகர்னா இந்த இடத்துல ஆழ்வாரை காட்டுறார், திருமங்கை ஆழ்வாரை காட்டுறார். ஏன்னா இந்த பாசுரமாக தான் எடுத்திருக்கார். அணியரங்க மூரன்னு புனரரங்க மூரன்னு போயினாரேன்னு தேசிகரில் தானும் ஒருவனாய் கலந்து ஆழ்வாரோடே வந்து கலக்கிறான். இந்த இடத்துல திருமங்கை ஆழ்வார் சொல்லியிருக்கார். மற்ற எல்லா ஆழ்வாரோடையும் கலந்தான்னு வச்சுக்கலாம். முதலாழ்வார்களோட திருக்கோவலூரிலே கலந்தான். திருக்கோவலூரிலே வந்து முதலாழ்வார்கள் 3 பேருக்கும் காட்சி கொடுத்து இடைகளிலே இருந்து அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான அனுபவத்தை கொடுத்தான். திருமழிசை ஆழ்வாரோட வந்து கலந்தான். அதாவது ஒரு இந்த கிராமத்திலே பெரும்புலியூருங்கிற அந்த ஊரிலே போகும் பொழுது அவருடைய பெருமை தெரியாமல் எல்லாரும் இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பெரும்புலியூர் அடிகளார் வந்து பெரும்புலியூர் அடிகளார் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய உத்தம பாகவதர். அவர் வந்து இவரிடத்துல கேட்க உம்முடைய பெருமை எல்லாரும் தெரியும்படி காட்டும் என்று சொல்ல, அப்பொழுது பெருமாள் தன்னுடைய ஹிருதயத்திலேயே இருப்பதை திருமழிசை ஆழ்வார் எடுத்து காட்டினார். நம்ம ஆழ்வார் கேட்கவே வேணாம். பேரே உரைகின்ற பிரான் என்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு நேரே ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே வந்து இருக்கிறான். இன்னும் கேட்டா ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை பெறுவதற்காகத்தான் எம்பெருமான் இத்தனை அர்ச்சாவதார ஸ்தலத்திலே இருக்கிறான். அதுதான் அவனுக்கு குறிக்கோள். உப்பேயம் பிராப்பியம் எது? ஆழ்வாருடைய திருவுள்ளம் நெஞ்சு. பிராபகம் எது? திவ்யதேசங்கள். அதான் இளங்கோயில்னு சொல்லி, இளங்கோயில்ங்கிறதுனால இது பாலாலயம். பெருமாள் பாலாலயத்தில் இருக்கார். சின்ன அறை எது? இந்த திவ்யதேசம். அது முடிஞ்ச அப்புறம் பெரிய கோயிலுக்கு வரணும். பெரிய கோயில்னா கர்ப்பகிரகம். அது எது? ஆழ்வாருடைய திருவுள்ளம். அதுதான் இளங்கோயில்னு இந்த திவ்ய தேசங்களே சொல்லுகிறார். பாலாலயம்னு சொல்றார். உண்மையான கோயில் எதுன்னா ஆழ்வாருடைய திருவுள்ளம். அங்க வரதுக்காக இங்க வந்து காத்துட்டு இருக்கார். அந்த கோயில் எல்லாம் கட்டி முடிச்சு எல்லாம் நல்லா சம்பரக்ஷணம் ஆகும்போது இங்கே வந்து உட்காந்துருவார். அப்படி ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே வந்துடுறார். அது நம்ம ஆழ்வார் விஷயத்திலே. அடுத்தது குலசேகர ஆழ்வார் ராமனை அனுபவித்தார், கண்ணனை அனுபவித்தார், கிருஷ்ணாவதாரத்தை அனுபவித்தார். தேத்தரந்திர தேனினைன்னு இங்கே வந்து அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்று கூடுவோன்னு எப்பொழுதுமே இந்த திருவரங்கத்தை அடைய வேணும் என்று பாரித்து இங்கேயே வந்து இருந்தார். அடுத்தது பெரியாழ்வாரிடத்துல கனவுலே வந்து எம்பெருமான் முதல்ல தயங்குறார். நான் இங்கே போய் இந்த பெரிய வித்வசதெல்லாம் நான் போய் என்ன பேசுறதுன்னா, ஆழ்வாருடைய சொப்னத்திலே அப்பயே வந்து முதல்லையே ஆழ்வாரை அங்கே போய் நீர் இந்த விஷ்ணு பரத்வத்தை ஸ்தாபியும் என்று சொல்லி முதல்ல அனுப்பினான். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிந்து விஷ்ணு பரத்வத்தை ஸ்தாபித்து பெரிய ஆண்டாள் நாச்சியாரை பெற்றெடுத்து ஆண்டாள் நாச்சியாரை நன்றாக வளர்த்து அவளுக்கு 5 வயது ஆன பிறகு திரும்பவும் பெருமாள் சொப்னத்திலே வந்து நீர் இங்கே திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வாரும், இங்கே வந்து ஆண்டாளை நம்மிடத்திலே அங்கே சமர்ப்பித்து விடும் என்று சொப்னத்திலே வந்து சொன்னான். பெரியாழ்வாரோடையும் கலந்திருக்கிறான். அடுத்து தொண்டரடிப்படியாழ்வார் கேட்கவே வேணாம். எம்பெருமான் விஷயத்திலே பெரிய பெருமாளே எல்லாம் என்று அனுபவித்தார். என்ன சொல்ல போனா அந்த திருமாலை பிரபந்தமே நேரே பெரிய பெருமாளும் ஆழ்வாரும் பேசினது என்றே சொல்லுவார்கள். திருப்பானாழ்வார் சொல்லவே வேண்டாம். திருப்பானாழ்வார் இங்கே தானே லோகசாரங்க முனியை அனுப்பி தன்னிடத்திலே திருப்பானாழ்வாரை எம்பெருமான் சேர்த்து கொண்டான். இன்னும் விசேஷமா சொல்ல போனான்னா திருப்பானாழ்வாருக்கு தான் நேரே அந்த சங்கமமானது ஏற்பட்டது. அர்ச்சாவதாரத்திலேயே நேரே வந்து கலந்து அப்படியே அங்கிருந்து அந்தர்கதமானார். அது ஆண்டாள் நாச்சியாருக்கும் திருப்பானாழ்வாருக்கும் விசேஷமாக நடந்த வைபவம். ஆண்டாள் நாச்சியாருக்கும் அந்த சங்கமமானது இப்படி ஏற்பட்டதுன்னு பார்க்கலாம். கடைசியா திருமங்கை ஆழ்வார் அவருடைய விஷயம்தான் இங்க பாசுரமே எடுத்து காட்டியிருக்கார். புனரரங்கம் ஊரென்னு போயினாரேன்னு ரொம்ப அழகான பாசுரத்தை எடுத்திருக்காரு. திருநெடுந்தாண்டகத்துல 25வது பாசுரம். மின்னிலங்கு திருவுருவம் பெரிய தோளும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் தன்னலர்ந்த நறுந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கு மகரம் சேர் குழையும் காட்டி என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு பொன்னலர்ந்த நரும் செருந்தி பொழிலினுடைய புனரரங்கம் ஊரென்னு போயினாரேன்னு வந்து பெரிய அந்த பெருமாள் வந்தார். வந்து திருமங்கையாழ்வாருடைய எல்லா இந்திரியங்களையும் எடுத்துக்கொண்டார். என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்று ஆழ்வாருடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். ஆழ்வாரிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள், ஆழ்வாரிடத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வாருடைய திருவுள்ளம், ஆழ்வாருடைய வளையல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனார். போகும்போது அடையாளம் மட்டும் சொல்லிட்டு போறார். புனலரங்கம் ஊர், இந்த நிறைய காவிரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய திருவரங்கம் தான் நம்முடைய ஊர், நீர் அங்கே வந்துடும் என்று வழிகாட்டி விட்டு போகிறார் என்று ரொம்ப அழகாக இப்படி திருமங்கை ஆழ்வாரிடத்திலையும் கலந்தார் என்கிறது இந்த பாசுரத்தை தெரிகிறது. அதாவது அந்த தேசிகர்னு சொல்லும் பொழுது இந்த ஆழ்வார்களை இங்கே முக்கியமாக வைத்துக் கொள்ள வேணும். ஆழ்வார்களோட தானும் ஒருவனாய் கலந்து பரிமாறி அவர்களே ஒருவனாக கலந்து பரிமாறினார் என்பது தெரியும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYL
KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org KOYIL.org